இன்றைய இறைவார்த்தை விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம் தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்த போது கன்று குட்டியும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும். இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசையிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண்ணொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறே நிறைவேறியது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இயேசு எப்படி பேசினார்? உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஏன் எங்கேயும் எப்போதும் இயேசு உவமைகளில் பேசினார் என்பதற்கு உவமை ஒன்று பதில் சொல்லும். வகுப்பில் 2 சிறுமிகள் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த ஆசிரியை, என்ன அங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம் என்றார். உடனே சுவேதா,
ஒண்ணுமில்ல மிஸ். நேற்று எங்க மாமாவோடு ஏர்போர்ட்டுக்கு போய் பெரிய ஏரோப்ளேனை பார்த்தேன். எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம ஊருக்கு வரும் பெரிய பஸ்ஸை விட பெருசா இருந்துச்சு என்றாள். ஓர் உவமையால் ஓர் உண்மையை பெரியவர் தொடங்கி சிறியவர் முடிய, படித்தவர் தொடங்கி படிக்காதவர் வரை எல்லாருக்கும் எளிதாக விளக்கி சொல்ல முடியும். மறைந்திருப்பவற்றை எளிதாக வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஆற்றல் உவமைக்கு உண்டு. இதனால்தான் இயேசு எப்பொழுதும் உவமையில் பேசினார். இன்றைய முதல் வாசக ஆசிரியர் பொன், கன்று குட்டி, மிருதுவான பொடி போன்ற உவமைகளை பயன்படுத்தி அவர் சொல்ல நினைத்த செய்தியை மிக தெளிவாக எடுத்து சொல்வதை காண்கின்றோம்.